ஹாய் ஹலோ ஜெய்தேவ் யூடியூப் சேனல். தமிழ் அப்படிங்கிற ஒருத்தவங்களோட வீட்டில் வந்து அழகான தோட்டம் இருந்துச்சாம். அதில் வந்து வண்ண வண்ண மலர்களும் உடம்புக்கு பயன் தரக்கூடிய செடி கொடிகள் அதெல்லாம் நிறைய இருந்துச்சாம்மா. தோட்டத்தில் வந்து சில மரங்களும் அங்கே இருந்துச்சாம்மா. அந்த அந்த இடம் வந்து எப்போவுமே வந்து குளிர்ச்சியாகவும் தூய்மையான காற்றோட்டத்தோடவும் எப்போவுமே இருக்குமாம்மா. மாலை நேரம் வந்து தமிழ் என்ன பண்ணுவான்னா, அந்த மரத்தில் வந்து ஊஞ்சல் கட்டி ஆடிட்டுருப்பானா. ஒரு நாள் வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கும்போது அந்த மரத்தில் இருக்கிற கிளையில் வந்து ஒரு பறவையோட கூட்டை பார்த்தானா. உடனே என்ன பண்ணானா, அவன் போய் அப்பாட்ட, அப்பா அப்பா அங்கே பாருங்க ஒரு பறவை கூடு இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொன்னானா. அதுக்கு அவங்க அப்பா சொன்னானா, ஆமாம் தமிழ், நான் நேற்றே பார்த்துட்டேன். அந்த கூட்டுக்குள்ளே வந்து 2 இல்லைன்னா 3 பறவை குஞ்சுகள் இருக்க மாட்டிருக்கு. அதோட கீச்சு கீச்சு அப்படிங்கிற ஒரு சத்தத்தை வந்து நீங்கள் கூட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னாங்களாம். அதுக்கு அந்த பையன் சொன்னானா, அப்பா நான் போய் தாய் பறவை இல்லாத நேரத்தில் வந்து அந்த பறவையோட வீட்டுக்குள்ளே இருக்கிற குஞ்சுகளை வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டானா. உடனே அவங்க அம்மா சொன்னாங்களா, நீ அப்படிலாம் செய்யக்கூடாது. தாயிடமிருந்து குஞ்சுங்களை வந்து எடுக்கக்கூடாது. நம்ம அதை எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டப்படும் இல்லையா, நம்ம வந்து அந்த எப்போவுமே அந்த மாதிரி தப்பை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்களாம். சரிம்மா அப்படின்னு சொல்லி தலையாடிட்டு அவன் வேலை போயிட்டானா. தமிழுக்கு வந்து அன்றைக்கி பிறந்தநாள் அப்படின்னு சொல்லவா வேணும். எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குமாம்மா. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, கேக்கு சாப்பிடுவாங்க, கேக் வெட்டலாம், சாக்லேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா. அதனால் அவனுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வந்து ரொம்ப அதிகமாம்மா அவனுக்கு. அதனால் வந்து அவன் வந்து அம்மா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருந்தானா. அதான் நம்ம என்னோட பிறந்தநாளுக்கு வந்து என்னென்ன செய்யலாமா அப்படின்னு சொல்லி நிறையா இது பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டே வந்து அவங்க அம்மாட்டையும் அவங்க அப்பாட்டையும் தமிழ் வந்து சொல்லிட்டானா. அதே மாதிரி அவங்க பெற்றோர்கள் வந்து அவனோட பிறந்தநாளுக்கான வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்களாம் சிறப்பாக. ஆனால் 3 மணிலேருந்தே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தமிழோட வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். அந்த வீட்டுக்கு வந்தோடனே அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனோட தோட்டத்தை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். தோட்டத்தை தான் நிறைய வண்ண வண்ண செடிகள் மரங்கள் கொடிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை பார்த்தோன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாயிருச்சாம்மா. உடனே என்ன பண்ணாங்க, எல்லாம் தோட்டத்துக்குள்ளே ஓடிட்டாங்களாம். ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணாங்களா, அங்கே செடியில் இருக்கிற பூவை பறித்து போட்டாங்களாம்மா. சிலர் வந்து அந்த இலையை பறித்து அவருக்கு ஒருத்தங்க காதில் போய் ஊதுனாங்களாம்மா. ஒருத்தங்க வந்து ஊஞ்சலை வந்து ஏறி இறங்கி விளையாண்டாங்களா. ஒருத்தங்க மரத்துக்கு தாவி விளையாண்டுட்டு இருந்தாங்களாம். ஒரு நாள் என்னாச்சு, ஒரு பையன் வந்து அந்த மரத்தில் இருக்கிற பறவையோட கூட்டை பார்த்துட்டானா. இங்கே வாங்க எங்கேயோ சத்தம் கேட்குது பாருங்க, இங்கே பறவை குஞ்சுகள் இருக்க மாட்டிருக்கு, வாங்க எல்லோரும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்ட் வந்து கூப்பிட்டானா. உடனே என்ன பண்ணாங்களாம்மா, சுற்றி விளையாண்டுக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்துட்டாங்களாம். வந்து நின்று பார்த்துட்டு இருந்தாங்களாம். அதையே எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பையன் என்ன பண்ணிட்டானாம்மா, திடீர்னு எடுத்து ஒரு கல்லை வந்து அந்த கூட்டு மேலே போட்டானாம்மா. நல்ல வேளை அந்த கல் வந்து என்னாச்சாம்மா, கிளையில படாமல் அங்கே இருக்கிற பக்கத்து கிளையில் பட்டு கீழே விழுந்து பூத்தொட்டி மேலே விழுந்துருச்சான். இதை பார்த்து தமிழுக்கு என்னாச்சாம்மா, ரொம்ப கோவம் வந்துருச்சாம்மா. ஏன் இப்படி செஞ்ச கார்த்தி, அந்த பறவை குஞ்சுகள் பாவம் இல்லையா, நீ எரிந்த கல் வந்து அந்த குஞ்சுங்க மேலே பட்டுருந்துச்சுன்னா அது என்னவா இருக்கும், உன்னோட வீட்டு மேலே வந்து யாராச்சும் வந்து கல்லை தூக்கி போட்டு அது வந்து இடிச்சிருச்சுன்னா உன் குடும்பமும் நீயும் ரொம்ப கஷ்டப்படுவீங்களே, அதே மாதிரி அந்த பறவைகளுக்கு கஷ்டமாக இருக்கும், இதை வந்து நீ புரிஞ்சுக்க மாட்டே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக படப்படன்னு பேசிட்டானா தமிழ். உடனே கார்த்தி வந்து நான் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப தலை குனிஞ்சு நின்ட்டானா. என்னை மன்னிச்சிட்டு தமிழ், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் இந்த மாதிரி தப்பை நான் எப்போவுமே செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொன்னானா. உடனே அதை கேட்ட மற்ற நண்பர்களும் அவன் செஞ்ச தப்பை வந்து ஒத்துக்கிட்டான்ல தமிழ், சரி விடு அவனை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்களாம். நாங்களும் இந்த மாதிரி தப்பை இனிமேல் எப்போவுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளும் சொன்னாங்களாம். இப்போ வந்து அவங்க அம்மாவும் அப்பாவும் தமிழோட அம்மாவும் அப்பாவும் வந்தாங்களாம். அவங்க நடந்தது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வந்தாங்களாம். நம்மளை போலத்தான் இந்த உலகத்தில் வந்து எல்லா உயிர்களும் வாழுகிறாங்க, நம்மளை மாதிரி தான் எல்லோரும் இருக்காங்க, அதே மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம வந்து அன்பு தான் காட்டணும், மற்ற உயிர்களுக்கு செய்யும் தீங்கு வந்து நமக்கும் நேர்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம உணர வேண்டும், நமக்கு வலிச்சு அவங்களுக்கு வலிக்கும் அல்லவா அப்படின்னு சொல்லி தமிழ் மொழியில் தந்தை சொன்னாராம். நம்ம வந்து எல்லார்ட்டையுமே அன்பு காட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பாவும் சொன்னாங்களாம். இது எல்லாத்தையும் தமிழ் மொழி நண்பர்களும் கேட்டுட்டு இருந்தாங்களாம். இனிமேல் வந்து நாங்கள் வந்து எப்போவுமே இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டோம், யாரையும் துன்புறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி உறுதி எடுத்தாங்களாம். உடனே என்ன பண்ணாங்களாம், அவங்க கொண்டு வந்த சின்ன சின்ன தீன்பண்டங்களையும் சிறுதானியங்களையும் பறவைகளுக்கு கொடுத்து சந்தோஷப்பட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எந்த இனிமேல் பள்ளியிலையும் வெளியிலையும் எந்த குருவி கூட்டை பார்த்தாலும் நாங்கள் வந்து அதை வந்து கலைக்காமல் பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் உறுதிமொழி எடுத்தாங்களாம். பறவைகளுக்கு வந்து தானியங்களும் தண்ணீர் கொடுத்து நாங்கள் உதவுவோம் அப்படின்னு சொல்லி உறுதி அளித்தாங்களாம். பிறருக்கு உதவுவத வந்து பிறந்தனோட சிறந்த பரிசு அப்படின்னு சொல்லி தமிழ் மொழியை வந்து வாழ்த்தி எல்லாரும் சந்தோஷப்படுத்தினாங்களாம். நம்மளால் வந்து மற்றவங்களுக்கு எப்போவுமே துன்பம் வர மாதிரி செயலை வந்து செய்யக்கூடாது,
மற்றவங்ககிட்ட வந்து எப்போவுமே நம்மளுக்கு உதவி செய்யணும், அவங்க மேலே வந்து நம்ம அன்பு காட்டணும். This video is sponsored by Moto eShopping. Thank you.